இந்த இதமான காலை தென்றலிலே மலர்ந்து மனம் வீசிக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். அதிகாரம் 115 அலர் அறிவுறுத்தல். குறள் எண் 1142. மலர் என்ன கண்ணால் அருமை அறியாது அலர் எமக்கு ஈந்த இவ்வூர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மலர் போலும் கண்ணை உடையவளாவது எய்தற்கு அருமை அறியாது இவ்வூர் அவளை எளியவளாக்கி அவளோடு அடற்கூறலை எமக்கு உபகரித்தது என்கிறார். மலர் போன்ற கண்களை உடையவள் அருமையை அறியாது இவ்வூர் இவனோடு இவளுக்கு தொடர்பு என்று தூற்ற அவளை எனக்கு கொடுத்தது. அதாவது என்ன அற்புதமாக அந்த காலத்தில் காதல் எப்படி இருக்கிறது என்பதை உணர்த்தி இருக்கிறார். இதுக்கு ஒரு உதாரணமும் சொல்கிறேன், கேளுங்க. ஒரு கிராமத்தில் ஒரு பெண் மலர் போன்ற கண்களை உடையவள். அக்காலத்தில் பெண்கள் வீட்டிலேயே இருந்ததால் அவளை பார்க்கும் பொருட்டு அந்த தெருவழியாக ஒரு இளைஞன் சென்று வந்ததால் அந்த ஊர் மக்கள் இவளுக்கும் இவனுக்கும் தொடர்பு உண்டு என்று தூற்ற அவளை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். இதனைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பதிவு செய்துள்ளார். இப்போது உங்களுக்கு நன்றாகவே புரிந்திருக்கும் தெய்வப்புலவர் என்ன இந்த குறளில் சொல்லியிருக்கிறார் என்பதை. அதாவது தொல்காப்பிய காலம் வரை மனிதர்கள் உறவு முறையோடு வாழவில்லை, காட்டு மிராண்டிகளாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். தொல்காப்பியர் காலத்தில்தான் பொய்யும் வலுவும் தோன்றிய பின் ஐயர் யாத்தனர் கரணம் என்கிறார். தொல்காப்பியர் காலத்தில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அதனால் புரிஞ்சுங்க. தொல்காப்பியர் சொல்கிறாரு, பொய்யும் வலுவும் தோன்றியதால் ஐயர் யாத்தனர் கரணம். ஐயர் என்பவர் ஒரு சான்றோர்னு அர்த்தம். இந்த இப்போ உள்ள ஐயர்கள் கிடையாது. ஐயர் என்பவர் சான்றோர். அந்த சான்றோர் கரணம் என்பது திருமணச் சடங்கு. திருமணச் சடங்கை ஏற்படுத்தினார். தொல்காப்பியர் காலத்தில்தான் திருமணச் சடங்கு ஏற்படுத்தப்பட்டது. அதனால தான் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு இதெல்லாம் இருக்குது. திருவள்ளுவர் காலம் தொல்காப்பியர் காலத்துக்கு பின்காலம். அதனால் ஓரளவுக்கு நன்றாக மக்கள் திருமணச் சடங்கை ஏற்றுக்கொண்ட காலம். திருமணச் சடங்கு என்பது காதல் திருமணமாக இருந்தாலும் வீட்டிலே ஏற்படுத்தப்பட்ட அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் அதற்கு பெயர் திருமணச் சடங்கு. தொல்காப்பியர் காலத்திலே பொய்யும் வலுவும் தோன்றிய பின் ஐயர் யாத்தனர் கரணம். யாத்தனர்ன உருவாக்கினர், கரணம் என்பது திருமணச் சடங்கு. அதனால்தான் இந்த குறளை அவர் சொல்கிறார். அருமையாக அற்புதமாக சொல்லியிருக்கார். பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமான இந்த குறளை சொல்லியிருக்காருன்னு. அதனால் அதாவது அந்த காலத்தில் அப்படி இருந்ததுனால, ஆனால் பெண்களை வர்ணிக்கிறார் பாருங்க, என்ன அற்புதமாக வர்ணிக்கிறாருங்க. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மலர் போலும் கண்ணை உடையவளது, மலர் போன்ற கண்களை உடையவள். கண்கள் எப்படி இருக்குது? மலர் போல இருக்கிறது. மலர் போன்ற கண்களை உடையவள் அருமையை அறியாது இவ்வூர் இவனோடு இவளுக்கு தொடர்புண்டு என்று தூற்ற அவளை எனக்கு கொடுத்தது என்கிறான் காதலன். என்ன அற்புதமாக இருக்கார் பாருங்க. அதுதான் அவருடைய சிறப்பு, தனிச்சிறப்பு. அதுதான் இலத்துப்பாளையினுடைய தனிச்சிறப்பே அதுதான். அதனால தான் தேப்பு மீனாட்சி சுந்தரனார் இவர் கவிஞர் கண்ணதாசனையே பாராட்டி இருக்கிறார். கவிஞர் கண்ணதாசன் என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி கல்லூரியிலேயே இந்த இன்பத்துப்பாலை வைத்திருக்கலாம் பாடமாக அப்படின்னு சொல்கிறார். இப்போ நன்றாக உங்களுக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த குறள். சரி, மீண்டும் நாளை பார்ப்போம்.